பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண்ணை போலீசார் கைது செய்தனர். நேதாஜி நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக வாணியம்பாடி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ராணி என்ற பெண் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்ததை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 1 கிலோ 100 கிராம் எடையுள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். சிவசங்கர் பாபாவை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிக்க போக்சோ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட சுஷில்கரி பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபா மீது 2வது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து புழல் சிறையில் இருந்து சிறப்பு காவலர்கள் மூலம் அழைத்து வரப்பட்ட அவர் செங்கல்பட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த போக்சோ நீதிமன்றம் சிவசங்கர் பாபாவை தொடர்ந்து 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து சிவசங்கர் பாபா மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். காஞ்சிபுரம் அருகே மர்மமான முறையில் இறந்து கிடந்த பெண்ணின் மரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓரிக்கை அங்காள பரமேஸ்வரி நகரில் வசித்து வந்தவர் அனிதா. இவர் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கலை கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவர் தனது அறையில் சுயநினைவின்றி மயங்கி கிடந்ததை பார்த்த அவரது உறவினர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே தோட்டத்திற்கு நீர் பாய்ச்ச சென்றவரை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணலூர்பேட்டை அருகே ஞானம் பெற்றான் தாங்கல் கிராமத்தை சேர்ந்தவர் கோவிந்தன். இவர் தனது கரும்பு தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்கு சென்றபோது மர்ம நபர்களால் தலையில் வெட்டப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி திருக்கோவிலூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள முனியப்பன் கோவிலின் உண்டியலை உடைத்து நகை பணம் திருடி சென்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டூர் அருகே செட்டிப்பட்டி பரிசல் துறை பகுதியில் முனியப்பன் கோவில் அமைந்துள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக திருவிழா நடத்தப்படாததால் ஆலயத்தின் உண்டியல் திறக்கப்படாமல் இருந்தது. இந்த கோவிலுக்கு வேண்டுதல் வைத்திருந்த பக்தர்கள் தங்க நகைகள் மற்றும் ரொக்க பணத்தை உண்டியலில் காணிக்கையாக செலுத்தி வந்தனர். மேலும் கோவிலுக்கு வந்த மர்ம ஆசாமிகள் உண்டியலை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடி சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து கொளத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே சேருக்குடி கிராமத்தில் ட்ரோன் மூலம் கொரோனா தடுப்பு கிருமி நாசினி மருந்து தெளிக்கப்பட்டது. முசிறி தாலுகா சேருக்குடி கிராமத்தில் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கையாக ட்ரோன் மூலம் கிருமி நாசினி மருந்து தெளிக்கப்பட்டது. பொதுமக்கள் கூடும் இடங்களான குடிநீர் தொட்டிகள், தெருக்கள் ஆகிய இடங்களில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. இந்த பணியினை ஊராட்சி மன்ற தலைவர் தொடங்கி வைத்தார். ட்ரோன் மூலம் கிருமி நாசினி மருந்து தெளிக்கப்பட்ட நிகழ்வு பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நெல்லையில் வாடகை வீட்டில் வசித்து வரும் கரகாட்ட கலைஞர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் சுமார் 15க்கும் மேற்பட்ட கரகாட்ட கலைஞர்கள் தங்களது குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 16 ஆண்டுகளாக வாடகை வீட்டில் வசித்து வருவதாகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிப்பதால் வாடகை கொடுப்பதற்கு கூட சிரமப்பட்டு வருவதால் தமிழக அரசு தங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கரகாட்ட கலைஞர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். திருப்பூர் அரசு பள்ளிகளில் புதிய மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. கொரோனா பேரிடர் காரணமாக வேலை இல்லாமல் வருமானம் இழந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் மாணவர் சேர்க்கை ஜூலை மாதம் முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த 10 நாட்களில் எல்கேஜி முதல் +2 வரை 40,140 மாணவ மாணவிகள் புதிதாக சேர்ந்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கூறுகையில், தற்போது பலர் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்த்து வருவது வரவேற்கத்தக்கது. மாணவர்களின் சேர்க்கைக்கு ஏற்ப பற்றாக்குறை ஏற்படும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் நியமிப்பது குறித்து அரசுக்கு பரிந்துரைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் தனியார் விளையாட்டுக் கழகம் சார்பில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது.
விளாத்திக்குளத்தில் கொரோனா ஊரடங்கு மற்றும் ஆன்லைன் கிளாஸ் காரணமாக மாணவர்களுக்கிடையே இருந்த மன அழுத்தத்தை போக்கும் விதமாக விளாத்திக்குளம் பிஎம்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது. இதில் மொத்தம் 36 அணிகளை கொண்ட இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மேலும் வெற்றி பெற்ற அணி மற்றும் போட்டியில் சிறந்த ஆட்டக்காரர்களுக்கு பிஎம்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக பரிசுத் தொகையும் கேடயமும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கோவிலின் உண்டியலை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். குலசேகரநல்லூர் கிராமத்தின் அருகாமையில் சுடலிமாட சுவாமி கோவில் உள்ளது. இந்நிலையில் இக்கோவிலின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற 2 பேர் அங்குள்ள சிசிடிவி கேமராவை உடைத்துவிட்டு உண்டியலில் இருந்து பணம் திருட முயற்சித்துள்ளனர். அப்போது கிராம மக்கள் வருவதை பார்த்து அவர்கள் அங்கிருந்து தப்பியோடிவிட்டனர். இதையடுத்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரை கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கி கட்டிடத்தை புதிதாக கட்டித்தர வேண்டும் என வங்கி ஊழியர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை காந்தி வீதியில் மத்திய கூட்டுறவு வங்கியின் கட்டிடம் அமைந்துள்ளது. இந்த கட்டிடத்தின் மேல்தளம் இடிந்து விழுந்ததால் மத்திய கூட்டுறவு வங்கி அலுவலகம் கூட்டுறவு ஒன்றிய அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது. மேலும் கட்டிடத்தின் சுவர் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளதால் தமிழக அரசு நிதி ஒதுக்கி புதிய கட்டிடத்தை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வங்கி ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் புத்தேரி பெரியமேட்டு தெருவில் உள்ள ஸ்ரீ மகா பக்த ஆஞ்சநேயர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் மகா கணபதி ஹோமம், திரவிய ஹோமங்கள் உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த சுவாமிக்கு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட புனித நீர் ஆஞ்சநேயர் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே குளக்கரையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே குளக்கரையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுவாக்கம் கிராமத்தில் வள்ளியம்மன் கோவில் குளம் உள்ளது. இக்குளத்தின் தண்ணீரை அப்பகுதி மக்கள் குடிப்பதற்காக பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த சிலர் குளக்கரையை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டியுள்ளதாகவும் வீடுகளிலிருந்து வரும் கழிவுநீர் குளக்கத்தில் கலப்பதால் தண்ணீர் மாசுபடுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு கோவில் குளத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் ராணுவ வீரர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். புத்தல்பட்டில் உள்ள டி ரங்கம்பேட்டையை சேர்ந்தவர் மனோஜ். ஜம்மு காஷ்மீரில் ஜவானாக பணிபுரிந்து வந்த இவர் விடுமுறைக்காக தனது சொந்த ஊருக்கு வந்துள்ளார். இந்நிலையில் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் டி ரங்கம்பேட்டை கிராஸ் அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த கார் மனோஜின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மனோஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகையில் தோட்டக்கலைத்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கும் பண்ணையை மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் ஆய்வு செய்தார். அப்போது பயனாளிகளுக்கு நாற்றுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தோட்டக்கலை பண்ணை இல்லாத நிலையில் இந்த பண்ணை அமைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு இலவசமாக நாற்றுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் இதனை நேரடியாக பெற்று செல்ல முடியாதவர்கள் அந்தந்த வட்டத்தில் உள்ள அலுவலகங்களை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்தார். திருப்பூரில் சுரங்க நடைபாதை கடைகளுக்கான வாடகை நிலுவைத் தொகையை தள்ளுபடி செய்யக்கோரி வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் எதிரே உள்ள சுரங்க நடைபாதையில் சுமார் 18 கடைகள் அமைந்துள்ளது. இந்நிலையில் பேருந்து நிலையம் கட்டுமான பணி காரணமாக பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் கூட்டமின்றி சுரங்க நடைபாதை கடை வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் வாடகை செலுத்த முடியாமல் அவதிப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர்கள் வாடகை நிலுவைத் தொகையை அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே அரசுக்கு சொந்தமான காலி இடத்தில் சமூக விரோத செயல்கள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வாலாஜாபாத் மார்க்கெட் பகுதி அருகே இயங்கி வந்த